தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப சில சன்னிதானங்கள் பேசும்போது தானத்தில் சிறந்தது நிதானம் ம். அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த அன்னதானத்துல உதாரண மனிதர் என்றால் நீங்க யாரை சொல்வீங்க? அன்னதானம்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருது வந்து தேர்ப்பெருமானூர் ராமசாமி ஐயர்னு பேர் அவருக்கு. ஆனா அப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது. அன்னதான சிவன் சொன்னாதான் தெரியும். ரொம்ப எளிமையான ஒரு சமையல் கலைஞர். ஒருத்தட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவர். விதவிதமா சமைச்சு போடுவார். திடீர்னு அவருக்கு தோணித்து, இது மாதிரி ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்யறதை விட 4 பேருக்கு சாப்பாடு போட்டா என்ன, பசிக்கு சோறு அப்படின்னு எப்போ போடணும்னு தோணித்து. தர்மம் பண்றதுக்கு எது வேணும்னா அவர் தான் நிரூபிச்சார். மனம் தான் வேணும்னு காட்டினார். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் தேதி குறிச்ச உடனே எத்தனாம் தேதி கும்பாபிஷேகம் 3 மாசம் கழிச்சு அப்படியா எத்தனை பேர் வருவாங்க? சுமார் ஒரு 1,00,000 பேர். அது நான் அன்னதானத்தை செலவு ஏற்றுக்கேன். எல்லாம் ஏற இறங்க பார்ப்பா. ஏன்னா இடுப்புல கட்டின ஒரு அறத்துண்டு, மேல ஒரு துண்டு, கழுத்துல ருத்ராட்ச நெத்தியில விபூதி, ஒண்ணும் கிடையாது. ஒரு கடையா போய் துண்டை விரிச்சு சிவன் வந்திருக்கேன் முடிஞ்சதை குடும்பம் அவரை பத்தி பேசும்போதெல்லாம் தொண்டை தொழிலெழுத்து. அப்படி ஊரூரா போய் வாங்கி அவர் பண்ணின அன்னதானத்தை பத்தி பெரியவர் அவ்வளவு விமர்சையா சொல்றார். 1,00,000 பேருக்கா போடுவாங்க? 1,00,000 பேருக்கு மகாவங்கத்தும் போது போட்டிருக்கார். நாகநாத சுவாமி கும்பாபிஷேகத்துக்கு போட்டிருக்காரு. அப்படியே இமயமலை மாதிரி இருக்கும் சாதம்ங்கிறார் பெரியவர். அவ்வளோ அன்ன மலையா இருக்கும். அப்புறம் இந்த தயிர் உரக்குத்துறதெல்லாம் ஒரு அப்படி ஒரு டெக்னிக். அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது இல்லையா? பால் அங்கங்க கேட்டு வாங்கி காய்ச்சி உரக்குத்தி மர சீசால அதை போட்டு தேன் மெழுகால சீல் பண்ணி குளத்துக்குள்ள உருட்டி விட்டு நேச்சுரல் ரெஃப்ரிஜரேஷன். அந்த நேரத்துக்கு முன்னாடி அது எடுக்கிறது. மலையா காய்கறிகள் அத்தனை பேர் சாப்பிடும்போது அவர் மூக்கு வாசனையை வச்சு கண்டுபிடிப்பாராம். இதுல கம்மியா இருக்கு, இது ஏத்து இதுல சமையல்னு சொல்லுவாராம். அவ்வளவு பேர் சாப்பிடும்போது கண்குளிர பார்த்துட்டு தெரிஞ்சவா வீட்டுல யார் வீட்லயா போய் கொஞ்சோண்டு மோரிஞ்சாதம் கொடுன்னு கரைச்சி சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு போயிட்டு சிவன் வந்திருக்கேன்னு